7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இது ஆண் ஜாதகமோ அல்லது பெண் ஜாதகமோ யாராக இருந்தாலும் இவர்களுக்கு மன வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலே வீசும். கணவன், மனைவி இருவரும் சந்தோஷமாக, ஒற்றுமையாகலாம் இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, 7ஆம் இடம் அப்படிங்கிறது அதுக்கு 12ஆம் இடமான 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, அது இருக்கிற இடம் 8ஆம் இடமாக இருப்பதால், இந்த 7, 6, 8 சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் ஒருவருக்கு நடக்கும் பொழுது, அது ஆண் ஜாதகமோ, பெண் ஜாதகமோ, வாழ்க்கை துணை மூலம், களத்திரத்தின் மூலம் ஒரு சங்கடங்களை சந்திக்க வேண்டும். இருவருக்கும் மனரீதியா ஒத்து போகாது. இவர கண்டா அவருக்கு பிடிக்காது. அவர கண்டா இவருக்கு பிடிக்காது. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியாது. இது பொதுவா 7, 6, 8 தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அவர்களுக்கு அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பிரளயம் வரும் அப்படிங்கிறது, மனரீதியான பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு.